ஆனால் அதான் இன்னைக்கு வந்து விஜய் போய்க்கிறாரு ஆளுங்க நேற்று வெளியே போயிட்டாரு. எப்படின்னா 112 வந்தால் தான் உனக்கு நான் ஆட்சி எம்பியை வந்து கொடுப்பேன், 108 தான் இருக்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூடிச்சு ரொம்ப தப்பு. நம்ம இனத்தின் துரோகம் பண்ண கூடிய தப்பு தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா சீமான் மட்டும் இந்த இடத்துல இருந்தால் காங்கிரஸ் கூடி வச்சிருக்க மாட்டார். விஜய் பார்த்தீங்கன்னா என்ன காரணம் 112 வரணும், அது யாராக தான் பரவாயில்ல, ஆட்சி அமைக்கணும் ஒரு ஆசைப்படுறாரு. ப்ரோ அதுதான் சொல்கிறேனே, ஒன்று அங்கிட்டு தாவணும் இல்லை இங்கிட்டு தாவணும், வேற வழி இல்லை, என்ன பண்ணுறது, சீட்டு வேணும், வேற வழி இல்லை, போராட்டம் கண்டிப்பாக. அதெல்லாம் கேடு கட்ட விஷயம் தலைவர், வரலாற்று பிள்ளைன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அதெல்லாம் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட முகத்தில் ஆல்ரெடி கிழிஞ்சிட மாதிரி தான். உங்கள் தலையில் நீங்களே மண்ணள்ளி போட்டுக்கிற டெம்ப்ளேட்டை போட்டுக்க வேண்டியது அவ்வளோதான். டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்தாங்கன்னா எனக்கு வந்து அது ரெண்டு கட்சிக்குமே அது மைனஸாக இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. ப்ரோ சிம்பிளாக சொல்லணும்னா இது வரைக்கும் தெரில ப்ரோ, பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டில் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அவங்களோட ஆதரவு கிடைச்சா ஆட்சி அமைப்பாங்க. அப்படி கிடைக்காம இப்போ ரூமர் போயிட்டு இருக்கிறது, ரூமர்னு சொல்ல ஆரம்பிச்சு இப்போ முன்னாள் அமைச்சர்கள் வரைக்கும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. டிஎம்கே சேருமான்றதுக்குலாம் எங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் கிளியராக இல்லை. ஒன்று ஆளுங்கட்சி இல்லைன்னா எதிர்கட்சி, அவ்வளோதான். எதுவாக வந்தாலும் விஜய் அவருக்கு என்ன மக்களுக்கு செய்யணுமோ அதை செய்ய போகிறார். ஆனால் என்னோட கேள்வி என்னென்னா, ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய அதிகப்படியான யார் அதிகப்படியாக இடத்துல ஜெயிச்சாங்களோ அவங்கள வந்து ஆட்சி அமைக்க அவங்க லெட்டர் கொடுப்பாங்க. அதை கூப்பிட வேண்டியது ஆளுநரோட வேலை. அது அவர் இன்னும் செய்யலை. அது கேட்டால் பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்கிறார். பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு ஆளுநர் மாளிகை இடம் கிடையாது, அது சட்டமன்றத்தில் தான் இடம். நான் கேட்குறேன்னா பதவி பிரமாணம் பண்ணி வைங்க. நீங்கள் கொடுக்குற காலவாசத்துக்குள்ளே அவங்களால பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல, நான் ஆட்சியை கழிச்சிட்டு கவர்னர் ஆட்சி கொண்டு வாங்க. இதுதான் சட்டப்படி நடக்க வேண்டிய விதி. ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. சரி, டிஎம்கே கூட்டணி சேர்றாங்கன்னா டிஎம்கேக்கு இந்த வாட்டி விழுந்த ஓட்டு ஏடிஎம்கே வேணாம் டிவிக்கே வேணான்னு தான். ஏடிஎம்கேக்கு விழுந்த ஓட்டு டிஎம்கே வேணாம் டிவிக்கே வேணாம் தான். அப்போ இவங்க ரெண்டு பேர் கனெக்ட் ஆகுறாங்கன்னா அந்த ஓட்டுப்பட்ட மக்கள் நான் பைத்தியக்காரங்களா? அப்போது வெறும் ஆட்சி அதிகாரத்துக்காக இவங்க அடித்த கொள்ளை எதுவும் வெளியில் தெரியக்கூடாதுன்றதுக்காக இப்படிப்பட்ட புதுசாக ஒருத்தன் வந்துட்டானா இது எல்லாத்தையும் நோண்டி எடுப்பானுன்ற பயத்தினால முழுக்க தன்னோட சுயலாபத்துக்காக சுயநலத்துக்காக அது ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா மக்களே அவங்களை செருப்பு கட்டி அனுப்புறது உறுதி. வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை தலைவா. இப்போ நான் கேட்குறேன்னா இவங்க இந்த தேர்தலுக்காக அவங்க செலவு பண்ண காசாக இருக்கட்டும், அது லீகலாகவும் இருக்கட்டும் இல்லீகலாகவும் இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எல்லாருமே ஒத்துக்கிறது, டிவிலே ஒத்துக்கிறாங்க இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்கன்றது பத்திரிகையாளரே சொல்கிறாங்க. திமுக ஆதரவு பத்திரிகையாளர் இருக்கட்டும், அதிமுக ஆதரவு பத்திரிகையாளர் இருக்கட்டும், எல்லாரும் டிவிலே என்ன சொல்கிறாங்க, டிவிக்கு ஓட்டுக்கு அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து தோற்றுருக்காங்க. அப்போ திருப்பி நீங்கள் கொடுத்தாதான், நீங்கள் கொடுத்தாலும் ஓட்டு போட மாட்டாங்கன்றத மக்கள் நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டாங்க. டிவிக்கு இந்த மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாமல் போனதுக்கு ரீசனுமே நிறைய இடங்கள்ல மக்கள்கிட்ட டிஎம்கே ஏடிஎம்கேயும் விஜய் இந்த வாட்டி வரமாட்டாரு, நீங்கள் ஓட்டு போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க, அடுத்த வாட்டி தான் வருவார் அப்படின்னு சொல்லி அவங்கள மூலச்செலவை பண்ணனால தான் இப்போ கிளியராக தெரிஞ்சிருச்சு. மக்கள் இனிமே அவருக்கு அதிகப்படியாக ஓட்டு போட்டு 150 இடங்கள் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ ரீஎலெக்ஷனுக்கு டிவிக்கு பயப்பட போகிறதும் இல்லை, எதிர்கட்சியாக வந்தாலும் டிவிக்கு பயப்பட போகிறது இல்லை, ஆளுங்கட்சியாக வந்தாலும் டிவிக்கு பயப்பட போகிறது இல்லை. அவரே நம்பி வந்தது மக்களை தான். மக்கள் அவருக்கு யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த பெரும்பான்மையை நிரூபித்து கூட்டணி வச்சாங்கன்னா இது வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், அமைச்சரவையில் இது வரைக்கும் அவங்களால இடம்பெற முடியல. அவங்களோட நோக்கம் என்னென்னா தன் சார்ந்த மக்களுக்கு அமைச்சரவையில் இடம் வாங்கணும், அவங்களுக்கான நீதி வாங்கி கொடுக்கணும். அதை தான் அவங்க கொடுக்க ரெடியாக இருக்காங்க. உண்மையிலே நீங்கள் அந்த மக்களுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, அவங்களுக்காக தான் நீங்கள் உழைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்து இன்னும் அவ்வளோ சொல்லப்போனால் காங்கிரஸ் விசிகெல்லாம் சேர்த்தா 31 தலித் எம்எல்ஏக்கள் உள்ளே போவாங்க. அப்போது உங்களோட கனவு இதானே, இத்தனை பேர் உள்ளே கூட்டு போகிறது தானே. அதாவது பொது தொகுதியில் நிப்பாட்டி ஜெயிக்க வச்சு அவர் கூட்டு போகிறார்ல, எந்த விதமான பேர் முகம் எதுவுமே தெரியாமல். நீங்கள் கேட்டிங்களே அந்த வாக்காளரோட பேர், வேட்பாளரோட பேர் தெரியுமா அந்த வாக்காளருக்குன்னு, அப்படி எதுவுமே தெரியாமல் விசில் சின்னம் விஜயன்ற பிராண்டை நம்பி அவங்க எந்த விதமான ஜாதி மதம் பார்க்காம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்களா, அது உங்களால் முடியல. நீங்கள் நிற்கிற தனித்தொழில் தான் நிற்கிறீங்க. அப்போ நீங்கள் கண்ட கனவெல்லாம் ஒருத்தர் நிறைவேற்றிருக்கான். அந்த கனவில் உங்களையும் சேர்த்துட்டு உங்கள் கைப்பிடிச்சி கூட்டு போகவும் தயாராக இருக்கான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க கூட கைகோர்த்து கூட்டு போய் அமைச்சர்கள் இடம் பிரிஞ்சு உங்கள் மக்களுக்கு நீங்கள் தான் அந்த நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். அப்படி இல்லாமல் இன்னும் ஆலோசிச்சுட்டு இருக்கிறதே நீங்கள் அந்த மக்களுக்கும் இந்த ஜனநாயகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் செய்கிற துரோகம் தான். அது எல்லாத்தையும் மீறி அவங்களோட ஒன்றா வந்து அமைச்சர்களை இடம் பிரிச்சாங்கன்னா உண்மையிலே அவங்க கண்ட கனவு நிறைவேறும். அதுவும் ஒரு நல்ல கட்சியோட கைகோர்த்துக்காக மக்கள் அடுத்த வாட்டி இப்போ அவங்க ஜெயிச்ச இடங்களை விட அதிகப்படியான இடங்கள் ஜெயிக்க வைப்பாங்க. பட் எல்லாமே நம்ம தலைவர் சொல்லியிருப்பாரு, காலம் பதில் சொல்லாது, காத்திருந்து பதில் சொல்லணும். காத்திருந்து ஒரு வாட்டி பதில் சொல்லிருச்சு, இப்போ 2வது வாட்டியும் அந்த காலத்துக்காக காத்திருக்கோம். கண்டிப்பாக நல்லது நடக்கும்ன்றத தலைவர் வழியில் நாங்கள் நம்புறோம். அவ்வளோதான். அதெல்லாம் கேடு கட்ட விஷயம் தலைவர், வரலாற்று பிள்ளைன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அதெல்லாம் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட முகத்தில் ஆல்ரெடி கிழிஞ்சிட மாதிரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சேர மாட்டாங்கன்னு நானுமே ஆசைப்பட்றேன். சேர்ந்தாங்கன்னா அவங்க தலையில் நீங்களே மண்ணள்ளி போட்டுக்கிற டெம்ப்ளேட்டை போட்டுக்க வேண்டியது அவ்வளோதான். ப்ரோ நீங்கள் வேறு, நான்லாம் நியூஸே பார்க்க மாட்டேன் ப்ரோ. 24 hours நியூஸ் பார்க்க வச்சிட்டாங்க. ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரில. அதாவது ஆக்சுவலாக வந்து ரூல் படி, லா படி வந்து சட்டசபையை வந்து அமைக்கணும், அதுதான் வந்து இது. பட் ஆனால் ஆளுநர் வந்து இப்போ 112 சீட் காமிங்க, கையெழுத்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இது எந்த வகையில், இது ஆக்சுவலாக எப்படி வெடிக்க போகுதுன்னு தெரியல. இல்லை இளைஞர்கள் மத்தியில் விஜய் ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. ஆனால் அது ஓரளவுக்கு பயங்கரமாக வெடிக்க தான் போகுது.
ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்கிறேன். இப்போ சொல்லுங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா சொன்னால் கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பயங்கரமாக இருக்குது, கன்ஃபியூஷனாக இருக்குது. டெய்லி நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம், அப்டேட்ஸ் நிறையா வந்துட்டு இருக்கு. அந்த மனுஷனை ஆட்சி பண்ண விடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு கட்டத்துக்கு மேலே கொண்டு போகுது ப்ரோ. அதுதான் சொல்கிறேனே, ஒன்று அங்கிட்டு தாவணும் இல்லை இங்கிட்டு தாவணும், வேற வழி இல்லை. என்ன பண்ணுறது, சீட்டு வேணும், வேற வழி இல்லை. போராட்டம் கண்டிப்பாக அது ஆக்சுவலாக இன்னைக்கு நாளைக்கு நினைக்கிறேன். அது ஓரளவுக்கு பிளாஸ்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இவனுங்க விஜய் அவ்வளோ சீக்கிரமாக வந்து இது பண்ண மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம் எப்படி கொண்டு போகிறாங்க, சூழ்நிலை எப்படி போகுது அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக விஜய் வந்துட்டார், ஆட்சி அமைக்க தான் போகிறாரு. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. பட் ஆனால் இவனுங்க என்ன பண்ண போகிறானுங்கன்னு தான் தெரியல. ஆனால் ஓரளவுக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கே எதிர்பார்க்கலாம் தான் நினைக்கிறேன். இல்லை ப்ரோ, அவரை பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. அதான் நம்ம யாருமே இப்போ ஆண்ட கட்சியை வந்து நம்ம வந்து வெறுக்கல. போதும், நீங்கள் ஆட்சி பண்ணிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, அது ஓகே. அடுத்து ஒரு புது மனுஷனுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு இந்த சென்னை முழுக்க சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது எப்படி மக்கள் ஆதரிக்கிறாங்கன்ற பொறுத்தா இருக்கு. ஏன்னா ஆதரிச்சு அமைக்க போறாங்க அப்படின்ற போது. ஆனால் இன்னும் ரீஎலெக்ஷன்லாம் வச்சாங்கன்னா 230 அப்படியே இதாயிடும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவ்வளோ வெறியில இருக்கானுங்க. ஏன்னா இந்த மனுஷன் உங்களுக்கு தானே இது புதுசு, எங்களுக்கு இது புதுசு இல்லடாருன்னு. இப்போ யாருமே வந்து பெரிய கட்சிகளை வந்து நாங்கள் வந்து யாரும் வேணான்னு சொல்லலை. போதும், நீங்கள் ஆட்சி ஆண்டது போதும், அடுத்து ஒரு புது மனிதனுக்கு ஒரு ஆட்சி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் தெளிவிச்சிருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஆட்சி அமைப்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே சுற்றிட்டே இருக்கீங்க. வேண்டும். ஏன்னா காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இனத்தின் துரோகம். ஏன்னா உங்கள் 2009 நடந்திருக்க ஒரு நிகழ்வு பார்த்துட்டீங்க. ஏன்னா அவரோட அப்பாவை பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ராணுவ பூந்து இலங்கை மக்கள் வந்து கற்பழிச்சும் சரி, அப்பாவி மக்களை கொன்றது. ஏன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா லட்சங்கள் கோடி பண்ணி இலங்கையில் பார்த்தீங்கன்னா சாவடிக்க சொல்கிறது அந்த ராகுல் காந்தி தான். இப்படி வரக்கூடாதுண்ணா. அப்படி வந்தால் நாடு வந்து நாசமாக போயிடும். ஏன்னா விஜய் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போராட்டம் பண்ணதில்லைண்ணா. ஏன்னா சும்மா கார் ஷோவில் கை காட்டி 2-3 ஷோ வந்து இது மட்டும் அறிவிச்சு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. ஏன்னா களத்தில் முன்னுரியும் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் மட்டும் தான். ஏன்னா ஏகப்பட்ட போராட்டம் பண்ணியிருப்பாரு. ஆசிரியர் போராட்டம், மலையை வந்து தடுக்கிறது போராட்டம், எல்லா போராட்டம் அவர் தான் முன்னிருப்பாரு. ஏன்னா மக்கள் ஒன்றும் புரியல. இது எப்போ தான் வந்து புரியும் தெரில. மக்கள் இன்கேஸ் ஒரு இம்ப்ரூவ் பண்ணணும்னா யார் நல்ல தலைவனை கொண்டு வரணும். விஜய் மாதிரி தலைவன் வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வரைக்கும் வந்து வாயில் வர சுட்டுறாரு. மாதம் 2000 ரூபாய் வந்து கொடுக்குறது ரொம்ப கஷ்டம்ண்ணா. ஏன்னா தமிழ்நாடு பார்த்தா லட்சம் கோடி வந்து போயிட்டு இருக்கு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா படித்த பட்டாரி 4000 ரூபா. ஏன்னா படித்த அப்படி 4000 கொடுத்தா பார்த்தீங்கன்னா யுவக்கப்பட்ட லட்சம் மக்களுக்கு பசங்க இருக்காங்க, அவங்க கடன் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதையும் தாண்டி 6 சிலிண்டர் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ரொம்ப தட்டுப்படாது. ஏன்னா ஈராக்கின் போர் என்பது ரொம்ப தட்டுப்பாடுதால சிலிண்டர் ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா வாயில் வந்து வர சுட்டார். அதான் இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கணும். ஏன்னா 108 வந்து இருக்காரு. இந்த 108 வாங்குறது பார்த்தா ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஏன்னா படத்தில் பார்த்த மாதிரி ஃபீலிங்குது. எப்படின்னா அதோட வேட்பாளர் யாரும் மூஞ்சின்னு தெரியாது, களத்தில் இன்னும் நம்ம பேசணும் கிடையாது, நல்லது செய்யணும், ஒரு வேகம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்காக தான் இருக்குது. ஏன்னா இந்த பாஜகவோட சூழ்ச்சி தான். ஏன்னா பாஜக பார்த்தீங்கன்னா இந்த இவி மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீசெட் பண்ணிட்டார். 108 ப்ரீசெட் பண்ணிட்டு ஏன் 108 வாங்க 112 வாங்க தெரியாதுங்களா? எல்லாம் பாஜகவோட வேலை தான். விஜய் பார்த்தீங்கன்னா கணிப்பு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 தான் வாங்க வரணும். இது பார்த்தா 108 ரொம்ப அதிசயமானது. அது சொல்லுவாங்க, ஆனால் போராட்டம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா போராட்டம் முன்னுரிமை பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் தான் ஃபர்ஸ்ட் நிற்பார். எல்லா போராட்டம் பார்த்தீங்கன்னா அவர் தான். ஏன்னா சாம்சன் ஊழியர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், நர்ஸு போராட்டம், மலையை நொறுக்கு தடுக்கிறது போராட்டம், ஏகப்பட்ட போராட்டம் அவர் தான் முன்னிலைக்கிறார். ஏன்னா அவர் தேர்ந்தெடுக்க மக்கள் விஜய் தேர்ந்தெடுப்பது ஒரு தற்கூரி தான். ஏன்னா தற்கூரி நாட்டுக்கு கொடுத்தா ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அவர் வந்து அறிக்கை விட்டு பார்த்தீங்கன்னா மாதம் 2000 ரூபாய் கொடுக்குறாரு. மாமன் சீரு மச்சான் சீருக்குறாரு. வேலையில் பட்டைய வீட்டில் இருக்கும்போது 4000. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா அறிவிக்கு வந்து ரொம்ப கஷ்டம் தான். சீமான் பார்த்தீங்கன்னா அதான் அரசியல் முன்னுரிமை பார்த்து அவர் தான் தரணும். இன்னும் மக்கள் வந்து முட்டாளாக தான் இருக்கிறாங்க. யார் நல்ல தலைவர் வந்து யோசிக்க மாட்டாங்க. இது நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா நடிகை வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க படித்தவங்க நல்லா புத்திசாலிவங்க. தமிழ்நாடு தான் தற்கூரி. ஏன்னா தற்கூரி இடக்கு கொடுத்தா நாடு நாசம் தான் போகணும். கண்டிப்பாக வாங்கி கட்டிருப்பாரு. சீமான 15 வருஷமாக கற்றுது வர பலன் கிடச்சிருக்குண்ணா. இப்போ இன்னும் வந்து அண்ணன் இன்னும் வந்து தோல்வி வந்து சோர்ந்து போகல. இனிமேல் வந்து மக்களோட அண்ணனோட எழுச்சி தான் பார்ப்பீங்க. திமுக அதிமுக கூட்டணினா இப்போ மக்கள் வந்து அவங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த 2 சைடுமே இல்லாமல் மெஜாரிட்டி ஓட்டு டிவி கேக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து ஆளுநர் வந்து நீங்கள் மெஜாரிட்டி காட்டினா தான் நாங்கள் வந்து உட்கார வைப்போம்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்து 108 இடம் இருக்குது எங்களுக்கு டிவி கேக்கிட்ட. இப்போ 108 இடங்க இல்லை. இப்போ ஆளுநர் சொல்கிறதால 108 பேர் ரிசைன் பண்ணாங்கன்னா என்ன பண்ணால் அவங்க சொல்லுங்கள். அப்போ வந்து மெஜாரிட்டி வந்து அவங்க
ஒருத்தர்கிட்ட 60 சம்திங் இருக்குது, ஒருத்தர் 75 இருக்குது. அவங்களுக்கு ஆட்சி கொடுத்துருவாங்களா? அது வந்து வாய்ப்பே கிடையாது. இன்கேஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து தமிழ்நாடோட வருமானம் பார்த்தீங்கன்னா 1800 கோடி. அதில் ஒரு நாள் எலெக்ஷன் பண்ணுன்னா மட்டுமே 900 crores தேவைப்படும். இப்போ வந்து மக்கள் வந்து முழுமையாக வந்து டிவிக்கே தான் வேணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. அதனால தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டு வந்து அங்கே தான் போயிருக்கு. இப்போ வந்து ஆளுநர் வந்து அது முடியாதுன்னு சொன்னாங்கன்னா என்ன ஆச்சோம்? இப்போ மக்கள் வந்து கவர்மெண்டோட ப்ராடக்ட் டாஸ்மாக், டிராவல், ஜிஎஸ்டிலாம் வந்து ஒரு மாதம் இது கட்டவே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? ஒரு மாதம் கட்டலைன்னா அதோட வருமானம் என்ன ஆகும்? இப்போ அந்த வருமானத்தை ஆளுநர் கொடுப்பாரா? எதுவாக இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் வந்து நிரூபிக்க முடியும். வாய்ப்பே கொடுக்காத இடத்துல நிரூபின்னு சொன்னால் எதுவுமே பண்ண முடியாது. அது வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் சாத்தியம். எனக்கு கண்டிப்பாக விஜய் வந்து சிஎம் ஆவாருங்கிற நம்பிக்கை இருக்குங்க. எவ்வளோ தடைகள் வந்தது உண்மையிலே சொல்லணும்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியாத பிரச்சனையே கிடையாது. எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ அவதூறுகள், எவ்வளோ விஷயங்கள் இருந்தது. எல்லாருமே ஒரு விஷயம் சொல்கிறாங்க, விஜய் இன்னும் ஏன் வாயை திறக்கல, இன்னும் ஏன் பேசல அப்படின்ட்டு. அதுதான் அவரோட மிகப்பெரிய சக்தி நான் நினைக்கிறேன். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தப்போ அவரோட அமைதி தான் மக்களை அவரை தேர்ந்தெடுக்கணுங்கிற முடிவுக்கே கொண்டு வந்தது. இவ்வளோ பிரச்சனைகளும் ஒருத்தனால அமைதியாக சாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்ல, அந்த எண்ணம் தான் இப்போ வரைக்கும் மக்களை இன்னமும் விஜய்ன்னு இது பண்ண வைக்கிது. ஆக்சுவலி என் குடும்பமே எனக்கே தெரிலங்க சீரியஸாக. ஏன்னா எங்கள் ஊர் சைட்லாம் நான் ஸ்ரீவிழுத்தூர், ராஜபாளையம், சிவகாசி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா லிட்ரலி நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஒன்று உதயசூரியன் இல்லை ரெட்டலை, ஒன்று இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம், இதை தவிர்த்து வேறு எந்த இதுவுமே தினைக்கும் உங்களுக்கு மற்ற வேறெல்லாம் நிற்க வச்சா சட்டை கூட பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் என் வீட்டாளுங்களாக இருக்கட்டும், என் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், எங்கள் தெருவுலையாக இருக்கட்டும், நானே ஆச்சரியமாக பார்த்த விஷயம் என்னென்னா, நான் விசில் சின்னதுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, சீரியஸாகவே எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. எனக்கு ஒரு சில நேரங்களில் எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்துடணுங்கிற ஒரு ஆர்வம். ரொம்ப நாள் கழித்து மொத்த குடும்பமாக உட்காந்து டிவியில் உட்காந்து ஃபஸ்ட் டைம் நியூஸ் சேனல் உட்காந்து மாற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த இடத்துல இங்கே தெரியலன்னு சொல்லிட்டு எங்கள் தங்கச்சி வீட்டுக்கெலாம் போய் பார்த்து செக் பண்ணி ஐயோ எங்கே வந்துட்டாரான்னு இவ்வளோ ஆர்வத்தோட ஒரு குடும்பமே உட்காந்து பார்க்க முடியுமா அப்படிங்கிறது. ஏன்னா நியூஸ்லாம் வச்சா மேக்ஸிமம் லேடிஸ் வெளியே போயிடுவாங்க. சன் டிவி சீரியலை பார்க்குறத தவிர நேரம் இருக்காது. சன் டிவி, விஜய் டிவி சீரியல்ஸுக்கே நேரம் பத்தாது. ஆனால் மொத்தம் ஃபேமிலியுமே உட்காந்து பார்த்தோம். குழந்தைங்க முதற்கொண்டு, என் தங்கச்சி குழந்தைங்க முதற்கொண்டுமே உட்காந்து பார்க்குது. ஜெயிச்சிட்டாங்களா இல்லையா, எங்கள் அம்மாவா எங்கள் அப்பாவான்னு கேட்குறா. ஆக்சுவலி அவங்க மைண்ட் செட் அப்படியே ஆயிடுச்சு. எங்கள் அம்மா ஒரு கட்சி, எங்கள் அப்பா ஒரு கட்சி, ஸோ 2 பேரில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு கேட்குற லெவலில் இருக்காங்க. ஸோ எனக்கு கண்டிப்பாக வருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. இன்னும் எவ்வளோ இடையூறுகள் இருந்தாலும் எனக்கு என்னென்னா, எனக்கு திருமாவளவன் சார் மேலே ரொம்ப மரியாதை. ஆக்சுவலி வந்து அவர் மேலே அளவுக்கு அதிகமான மரியாதை, அதை விட கம்யூனிஸ்ட் மேலே அதுக்கு மேலே இருந்துச்சு எனக்கு மரியாதை இருந்தது. ஆனால் இப்போலாம் எனக்கு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மரியாதையை தாண்டி ஒரு விதமான விரக்தி இருக்கும்ல, அந்த விரக்தி அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது சீரியஸாகவே. ஏன்னா அவர் எதை எதிர்பார்த்து இந்த ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்களோ அது டோட்டலாக போச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். விஜய் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விஜய் சப்போர்ட் பண்ணவங்களே விஜய் வந்து ஜெயிப்பாரா இல்லையாங்கிறது ஒரு பயங்கர ஒரு டவுட்டில் தான் இருந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு திடீர்னு அரசியல் வராரு, அவர் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் எல்லாமே வச்சாங்க. நிறைய பேர் வந்து அட்லீஸ்ட் ஒரு சீட்டாக சேர்க்கணுங்கிற மாதிரிலாம் இருந்தாங்க. மற்றபடி ஜென்ரலாக அவங்க வந்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10 சீட்டு ஜெயிச்சா எனக்கு சந்தோஷம், வருத்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் ஃபேன்ஸ் ஆக்சுவலாக நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பயங்கரமாக க்ளீன் ஸ்வீப் பண்ணி ஒரு 108 சீட்டு ஜெயிச்சிட்டாரு. ஸோ ஒரு 108 சீட்டு ஜெயிக்கும் போது அவர் தான் வந்து இன்றைக்கி வந்து லீடிங். அஃப்கோர்ஸ் அவருக்கு வந்து மேஜிக் நம்பர் 118 கிடைக்கல, பட் இருக்கிற கட்சியிலே அவர் தான் ஜாஸ்தியான சீட்டு வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து உரிமை என்னென்னா, அவர் வந்து சிஎம் உட்காரணும். 2 வாரம் அந்த மினிமம் அவரை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அசம்பிளியில் வேணால் அவர் வந்து மெஜாரிட்டி சப்போஸ் அவரை ப்ரூவ் பண்ண முடியலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இடைத்தேர்தல் பண்ணுறீங்களோ வாட் எவர் ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணலாம். அவருக்கு இந்த இதில் உட்காரவே வைக்க விடலன்னா இது வந்து அவருக்கு கிடைக்கிற ஒரு அநீதி தான் சொல்லுவேன். ஸோ அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு, எனக்கு வந்து 108 சீட் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவரை நீங்கள் சிஎம் உட்கார வைக்க வேண்டியது தான் வந்து கடமை. அதை வந்து ஏன் தவிர்க்கிறாங்க? ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து இப்போ சீட்டு அவங்க சேர்க்கறதுக்கு 1008 விஷயங்கள் உங்களுக்குள்ளே போயிட்டுருக்கோம், அது வேறு விஷயம். பட் பேசிக்காக அவரை வந்து உங்களுக்கு பிடிக்கலங்கிறது 2வது விஷயங்க. ஒரு விஜய்க்கு வந்து இப்போ மக்கள் ஒரு சில பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் வேறு கட்சிக்கு போட்டிருப்பாங்க. பட் அந்த மனுஷன் வந்து அத்தனை சீட்டை வாங்கிட்டாருன்னா அவர் வந்து கண்டிப்பாக அவரோட உரிமை வந்து மினிமம் அவர் வந்து சிஎம்மாக உட்கார்ந்து தான் ஆகணும். அவர் சப்போஸ்
மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கூட இறக்கிருங்க, அது வேறு விஷயம். இது வந்து ரொம்ப ஒரு அநீதி, அவருக்கு தொடர்ந்து நிறைய அநீதி நடக்குது. அது வந்து வருத்தமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. திமுக அதிமுக கூட்டணி அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஏன்னா டக்குன்னு 2 பேரும் கை கொடுத்துட்டாங்கன்னா வந்துடலாம், அது வேறு விஷயம். பட் என்னன்னா திமுக மக்கள்கிட்ட என்ன ஒரு இது சொல்லியிருக்காங்க, இத்தனை வருஷமாக வந்து நான் அதிமுக அகைன்ஸ்டான கட்சி, அதிமுக வந்து இந்த தப்பு பண்ணியிருக்காங்க, நான் அதை பண்ண மாட்டேன், நான் இந்த நல்லதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்லிட்டு இவ்வளோ ஆட்சியில் அப்பப்போ வந்து உட்கார்றாங்க. அதிமுக என்ன பண்ணுறாங்க, திமுக இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், அதெல்லாம் நான் சரி கட்டுறேன், நான் இந்த நல்லதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அகேன்ஸ்டான விஷயங்களை சொல்லி அவங்க நிறைய தடவை ஆட்சியில் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ கடந்த ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் வந்து ஏடிஎம்கே வந்திருக்காங்க, ஒரு டேர்ம் டிஎம்கே உட்காந்துருக்காங்க. எல்லாம் அவங்க ஆப்போசிட்டான கட்சிங்கிற போது தான் ஆடியன்ஸ்ட்டை வந்து இவ்வளோ நாள் வந்து கொஸ்டின் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு வந்துட்டு நான் வந்து 2 பேரும் ஒன்று சேர்றோம் அப்படின்னு வச்சாங்கன்னா கண்டிப்பாக அது பண்ண முடியாது. அவங்க சீட் இருக்குது, அவங்க நினச்சா என்னெல்லாம் பண்ணலான்னு வச்சுங்களேன், மக்களுக்கு அவங்க மேலே இருக்க நம்பிக்கை போயிடும். நீ ஏடிஎம்கே அகேன்ஸ்டாக இவ்வளோ நாள் பேசிட்டு இப்போ வந்து கை கொடுத்தனா அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே வந்து மக்கள் இது பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட வந்து என்ன ஏடிஎம்கேக்கு எம்ஜிஆருக்காக ஓட்டு ரெட்டலைக்கு தான் போடுவேன்னு நிற்கிறாங்க. இப்போ அடுத்த கட்சியில் போயிட்டு ரெட்டலைக்கு போய் போனோன்னா ரெட்டலைக்கு பதிலாக அது வந்து உதயசூரனுக்கு போய் ஓட்டு குத்துங்கன்னு சொன்னால் அவங்க எப்படி போடுவாங்க? ஸோ அது வந்து 2 கட்சிக்குமே அது வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸாக போயிடும். உங்களுக்கு 2031 வந்து அவங்க போட்டியிடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க சப்போஸ் கை கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து எத்திக்கலாக வந்து தவறான விஷயம். பட்டு சட்டப்படி வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து எல்லாம் உரிமையாக இருக்குது அவங்க சேர்றது. இல்லை, விஜயமொழி பயம்லாம் கிடையாதுங்க. அது வந்து ஆட்சியில் உட்கார்றதுக்கான ஒரு ஆசை வேற ஒன்றும் கிடையாது. நான் ஆளுங்கட்சியே எதிர்கட்சியா எல்லாருக்குமே ஆளுங்கட்சியாக வரணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். இது விஜய்க்கு பயந்தெல்லாம் கிடையாது. இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஏடிஎம்கே வந்து 100 சீட்டு வாங்கிருச்சுன்னா டிஎம்கே டிவிக்கும் சேர்ந்தா இவங்க உள்ளே வரலாமே அப்படின்னு அவங்க யோசிப்பாங்களா? மைண்ட் அப்படி தாட் போகலாம், அந்த மாதிரி ஒரு தாட்டு தான். ஸோ ஆனால் அது நம்மளுக்கு வெளில ரூமர்ஸாக தான் தெரியுது. அவங்க ஆக்சுவல் தலைவர்கள் அந்த ஆங்கிளில் யோசிக்கிறாங்களான்னு தெரில. பட் 2 ஐயா அவர் கண்டிப்பாக ஆட்சியில் உட்காரணும். அவர் ஆட்சியில் உட்காரணும் ஐயா. அது காங்கிரஸில் கூட்டணி இருக்கிறது வந்து கொஞ்சம் மனசு குழப்பமாக தான் இருக்குது கண்டி. ஆனால் இருந்தாலும் இவர் அதான் சொல்கிறேன்னா தைரியமாக இவராக சுயேட்சையாக இவர் வந்து ஆட்சியில் உட்காந்தாருனாக்கா இன்னும் பெனிஃபிட்டு நல்லா சூப்பராக இருக்கு ஐயா. ஐயா அதெல்லாம் முழு நம்பிக்கை இருக்குது ஐயா. அவர் செய்வார் கண்டிப்பாக. சொன்ன மாதிரி பப்ளிக்கு மக்களுக்கு ஜாதியெல்லாம் பார்க்காத கொள்ளாத எல்லாமே கம்ப்ளீட்டாக அவர் செய்வார். என்ன ஒன்று கூட்டணியாக அவர் உட்காராத அவரை ஜென்ரலாக அவர் உட்காந்தாருனாக்கா இன்னும் ரொம்ப தமிழ்நாட்டுக்கு பெருமையாக இருக்கு ஐயா. இப்போ நான் 6 சிலிண்டர் தரேன் இருக்காரு, அது வாய்ப்பு இருக்கா? 6 சிலிண்டர் தரேன் இருக்காரு ஐயா. 6 சிலிண்டரு கொடுக்குறேன்னு சொல்கிறது பற்றி நான் அதை பற்றி இல்லை. அது வந்து பெரும்பாலும் வந்து சொல்ல முடியாத மீதி எல்லா வகையிலுமே வந்து அவர் விஜய் வந்து எது சூழ்நிலையாக இருந்தாலும் பப்ளிக்கு வந்து கண்டிப்பாக செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். அவர் கூட்டணியாக உட்காராத அவராக மூமெண்ட்டில் வந்து உட்காந்தாருனாக்கா இன்னும் நாட்டுக்கு நல்ல பிரகாசமாக இருக்கும் ஐயா. திமுக அதிமுக கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிற மாதிரி பேசுகிறாங்க, அது எப்படி அது அமையுமா? அது அந்த அளவுக்கு வாய்ப்பு கிடையாது ஐயா. இவர் தான் மெயினாக வந்து அவருடைய சூழ்நிலையில் தைரியமாக அவர் வந்து கண்டிப்பாக ஆட்சியில் உட்காருவார். மின்சார வசதி, ரோடு வசதி இதெல்லாம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. விஜய் பண்ணி தருவார்? கண்டிப்பாக தருவார் ஐயா. அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. பப்ளிக் மக்களுக்கு வந்து அவர் எது சொன்னாரோ சொன்னதை விட அதிகமாக தான் செய்வாரே கண்டி, எதிர்பார்க்க அதை சூழ்நிலையை அதிகமாக தான் செய்வாரே கண்டி, அதுக்கு குறையெல்லாம் எதுவும் வைக்க மாட்டார். என்ன ஒன்று கூட்டணியில் உட்காந்தாருன்னா கொஞ்சம் பிரச்சனைங்க இருக்கும். அதை விட இவர் ஜென்ரலாக இவரே உட்காந்தாருனாக்கா மெஜாரிட்டியோட உட்காந்தாருனாக்கா இன்னும் தமிழ்நாட்டுக்கு நல்ல பெருமையாக இருக்கும் ஐயா. பட் 118 எம்எல்ஏக்கள் சப்போர்ட் வேணுங்கிறாங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் ஐயா நடந்திருக்காங்க தேர்தலில் இதுக்கு முன்னாடி? ஐயா இது வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. அவங்கவுங்க மெஜாரிட்டி வச்சு தான் அவங்கவுங்க அரசியல் பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் காலத்துலேருந்து, கலைஞர் காலத்துலேருந்து, ஜெயலலிதா அம்மா காலத்துலேருந்து. ஆனால் இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் கொஞ்சம் மெஜாரிட்டி வந்து இருக்குது. ஆனால் இருந்தாலும்
கூட்டணியில் வந்து கொஞ்சம் சேர்ந்து சீட்டில் உட்காராத இவராக மெஜாரிட்டியாக உட்காந்தாருனாக்கா தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கும். மக்களுக்கு பொதுமக்களுக்கு சொன்ன மாதிரி இவர் 2 மடங்கு செய்வார் ஐயா. அது ஒன்றும் உறுதி. செய்யலைன்னா கண்டிப்பாக செய்வார் ஐயா.